இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறது மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், நம்மால முடியாத சில விஷயங்கள் இது எல்லாத்தையும் ஏன், எதனால வருதுன்னு ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி தள்ளி நின்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம பார்க்கும்போது நம்மள பத்தின ஒரு புரிதல் வரும். அத நாம தினமும் ஃபாலோ பண்றது தான் மைண்ட்ஃபுல்னஸ். எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கொஞ்சம் கனிவா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ்ல முக்கியம். நாம எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா இருக்க தான் எய்ம் பண்றோம். இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா டைம்ல எல்லாருமே அவங்க லைஃப்ல எல்லா ஏரியாலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. அத பார்த்து நாமளும் பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் மதிப்பு, பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் நமக்கு வேல்யூன்னு நெனச்சு, நம்மளோட சின்ன சின்ன குறைகள கூட ரொம்ப பெரிய தப்பா பார்த்து கான்ஃபிடன்ஸ இழக்கிறோம். மனுஷங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. அதுக்காக நாம நம்மள திருத்திக்கவோ, மாத்திக்கவோ, முன்னேத்திக்கவோ முயற்சி பண்ணாம இருந்தா ஒரே இடத்துல தேங்கிருவோம். பர்சனல் டெவலப்மெண்ட்னு ஒண்ணு இருக்காது. ஸோ அந்த மாதிரி நாம நம்மள இம்ப்ரூவ் பண்ணணும், மாத்திக்கணும்னு நினைக்கும்போது, அந்த நேரத்துல ஏன் நான் இப்படி இருக்கேன்னு நம்மள நாமளே ஷேம் பண்ணிக்கவும் கூடாது. மத்தவங்களோட பெர்ஃபெக்ட் லைஃப் அப்படின்னு ஒரு இல்யூஷன பார்த்து, நாமளும் அப்படி இருக்கணும்னு நினைக்காம, நமக்கு லைஃப்ல என்ன பண்ணா அது நம்ம பெர்ஃபெக்ட் லைஃபா மாறும்னு தான் யோசிக்கணும். அத செயல்படுத்தவும் ஆரம்பிக்கணும். அத விட்டுட்டு சோஷியல் மீடியாவ பார்த்து, ஏன் நம்மால இது கூட பண்ண முடியலன்னு நம்மளையே நாம அவமானப்படுத்திக்கிட்டா அதுல எந்த யூஸும் இல்ல. ஆனா பலரோட லைஃப்ல அதுதான் நடக்குது. இப்போ ஒரு குழந்தை சரியா படிக்கலன்னு வச்சுக்கோங்க. எப்படி அந்த குழந்தைய படிக்க வைக்கலான்னு தான் யோசிக்கணும். அவங்க கிட்ட போய், "உனக்கு இது கூட தெரியாதா? அறிவில்லையா? உன் ஃப்ரெண்ட பாரு. அவன் நல்லா மார்க் வாங்குறான். உனக்கு மட்டும் முடியாதா?" அப்படின்னு தான் திட்டுவாங்க. இப்படி நம்மள திட்டுறாங்களே, அதுக்காகவாது இன்னும் நல்லா படிக்கணும்னு அந்த குழந்தைக்கு ரோஷம் வரும்னு நினைப்பாங்க. ஆனா அது வொர்க் அவுட் ஆயிருக்கா? ஆகவே ஆகாது. திட்டுறவங்க மேல வெறுப்பு தான் வரும். ஏன்னா, இங்க சரியா படிக்க முடியாததுக்கு உண்டான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு ஹெல்ப் பண்ணாம, அவமானப்படுத்தின இயலாமையில தன் மேலயும், மத்தவங்க மேலயும் வெறுப்பு தான் வரும். நம்மள நாமளே நெகட்டிவா பேசும்போதும், தன் மேலேயே வெறுப்பு தான் வரும். ஸோ ஷேம் சில நேரங்கள்ல தான் நல்ல வழியில கொண்டு போகும். அவமானம்னு பார்க்காம, இது நம்மள இம்ப்ரூவ் பண்ண ஒரு சான்ஸ் தான்னு நினைக்க வைக்கும். ஆனா அது எவ்ளோ பேரால முடியும்? அதுக்கு நெறைய மனப்பக்குவம் தேவை, செல்ஃப் அவேர்னஸ் தேவை. அது எல்லாருக்கும் இருக்காது. பல நேரங்கள்ல ஷேம் மறக்க முடியாத காயத்த தான் குடுக்கும். நாம நெனைக்கிற மாதிரி பெர்ஃபெக்ட் பெர்சனா மாறணும்னா, அதுக்கு நாமளே முயற்சி பண்ணும்போது தான் நடக்கும். அதுவும் நெகட்டிவா இல்லாம, பாசிட்டிவா, கைண்டா நம்மளோட குறைகள அணுகும்போது தான் நடக்கும். அப்படி நாமளே முயற்சி பண்ண ஒரு வழி தான் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி தான் ஒரு டெட் டாக்ல பேசியிருக்காங்க ஷானா. ஷானா ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்து மைண்ட்ஃபுல்னஸ்ல எக்ஸ்பர்ட்டாவும் இருக்காங்க. ஷானா 17 வயசா இருக்கும்போது இவங்களோட இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல முதுகுல நல்லா அடிபட்டு ஸ்பைன்ல ஒரு ராட் வச்சு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சின்ன வயசுல ஆக்டிவா இருந்துட்டு இருந்தது போய் ஹாஸ்பிட்டல்ல நடக்கவே முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. பல மாசமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி ஓரளவுக்கு குணமானாலும் நம்மளால முன்ன மாதிரி எல்லா வேலையும் பண்ண முடியலன்னு ஷானா ஒரு பயத்தோடையும் தனிமையாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாடியில இருந்த வலியை விட மனசுல தான் அவங்களுக்கு நிறைய வலி இருந்துச்சு. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம இருந்தப்போ தாய்லாந்துல ஒரு மடத்துல மெடிடேஷன் கேம்ப் இருக்கிறத பார்த்துட்டு அங்கயாவது நமக்கு ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்கலாம்னு போனாங்க. அங்க அவங்க சொல்லி கொடுத்த விஷயம், இந்த நொடியில நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்க பிராக்டிஸ் பண்ண பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த மடத்துல இருந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ். மூச்சு உள்ள போய் வெளியில வர்றத மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. 2 செகண்ட் 3 செகண்டுக்கு மேல மைண்ட் பழச நினைச்சு ஃபீல் பண்ண போயிடுது, இல்ல ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு யோசிக்க போயிடுது. இந்த மொமெண்ட்ல இருக்கவே முடியல. நம்ம மைண்ட் லைஃப்ல பாதி நேரம் பிரசன்ட் மொமெண்ட்ல இல்லாம அங்க இங்க தாவிட்டே தான் இருக்கும்னு ஹார்வர்ட் ரிசர்ச் ஒன்று சொல்லுது. ஸோ இது எல்லாருக்குமே இருக்கிற காமனான ஒரு பிரச்சனை தான். இதை எப்படி பிராக்டிஸ் பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு ஷானாக்கு. நல்ல வேளையா ஒரு இங்கிலீஷ் பேசுற மாங்க் ஒருத்தர் அந்த மடத்துக்கு வந்தாரு.
அவர்கிட்ட தனக்கு மெடிடேஷனே வராது, கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு ஷானா புலம்பி தள்ளிட்டாங்க. இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. நாம எது பிராக்டிஸ் பண்றோமோ அதுதான் வளரும். வாட் வி பிராக்டிஸ் க்ரோஸ் ஸ்ட்ராங்கர். நம்ம கோவம், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஷேம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா அதை தான் பிராக்டிஸ் பண்றோம். அப்ப அதுதான் வளரும். பாசிட்டிவான விஷயங்களை பத்தி யோசிக்கும் போது அது வளரும். இதை தான் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சயின்ஸ் சொல்லுது. நாம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணும்போது அது பிரெயின்ல புது ஏரியாவை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். கண்டினியூஸா ஒரு விஷயம் பிராக்டிஸ் பண்ணும்போது அது புது நியூரான் செல்ஸை பிரெயின்ல உருவாக்கும். போக போக அது ஸ்ட்ராங் ஆகும். இதுக்கு பேரு தான் கார்டிகல் திக்கனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை நாமளே கண்டினியூஸ் பிராக்டிஸ்ல உருவாக்க முடியும். அதனால தான் ஒரு ஹேபிட்டை பழகிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது ஈஸியாகிடும். இதை சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லண்டன்ல இருக்கிற டாக்ஸி டிரைவர்ஸ் பலரோட பிரெயினை ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச இடம், தெரு, வழி இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க நம்ம பிரெயின்ல ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாருக்கும் அந்த பிரெயின் செக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி மெடிடேட் பண்றவங்களோட பிரெயின்ல ஃபோக்கஸ், அட்டென்ஷன், மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ நம்ம எதை ப்ராக்டிஸ் பண்றோமோ அது வளர்ந்துட்டே இருக்கும். ஷானா ஏன் நான் இந்த சின்ன வயசுல இவ்ளோ கஷ்டப்படுறேன்னு நினைச்சு விரக்தியில மெடிடேட் பண்ணாங்க. அதனால அந்த விரக்தி தான் ஜாஸ்தியாச்சு. இத மாத்திக்கிறதுக்கு ஒரு வழியும் சொன்னாரு அந்த மாங்க். இந்த மொமெண்ட்ல நாம வாழணும்னு நினைக்கிறப்போ நம்மளோட சிச்சுவேஷனை நெகட்டிவா மட்டும் பார்க்காம கொஞ்சம் கனிவோட பார்க்கணும். எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறத அக்னாலஜும் பண்ணணும். என்ன வந்தாலும் நல்லதோ கெட்டதோ அதை ஏத்துக்க பழகணும். அதுக்கு நம்ம மேல கொஞ்சம் செல்ஃப் லவ் வேணும். இதை மெடிடேட் பண்ணும்போது மட்டும் இல்லாம எல்லா நேரமும் ஃபாலோ பண்ணும்போது தான் அது பிராக்டிஸ் ஆகும். பிராக்டிஸ் பண்றது தான் ஸ்ட்ராங் ஆகும். இதை பத்தி இன்னும் சயின்டிஃபிக்கா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுதான் ஷானா ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் ஆனாங்க. அவங்களோட மெயின் ஃபோக்கஸா இருந்ததே மைண்ட்ஃபுல்னஸ் தான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபுல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்க. இவங்க ஒரு சைக்காலஜிஸ்டா பல பேரோட பல தரப்பட்ட வாழ்க்கையிலையும் பார்த்தது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, மைண்ட்ஃபுல்னஸ் ஒர்க் ஆகுது. அது பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் குறையுது, ஹாப்பியா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இன்னொன்று, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நான் பத்தாதவன், நான் பத்தாதவள், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ, நான் என் வாழ்க்கையை சரியா தான் வாழ்றேனா அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு. இதுக்கு வயசு, ஜெண்டர், பணக்காரங்க, ஏழை அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே இல்ல. நம்மள நாமளே ஜட்ஜ் பண்ணி ஷேம் பண்ணிக்கிறோம். ஷேம் பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஜாஸ்தியாகி நம்ம பிரெயின்ல கத்துக்கிறதுக்காக இருக்கிற ஏரியா ஷட் டவுன் ஆயிரும். அந்த ஷேம்ல இருந்து தப்பிக்க என்ன வழின்னு தான் பிரெயின் தேடுமே தவிர அதிலிருந்து கத்துக்க ட்ரை பண்ணாது. அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ண தான் பார்ப்போமே தவிர அதை யூஸ் பண்ணி நாம முன்னேறலான்னு தோணாது. ஏன் நான் பத்தாதவன், ஏன் நான் சரியான வாழ்க்கை வாழல அப்படின்னு இருக்கிற கேள்விகளை நம்ம எமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யோசிச்சா நாம எதுல நம்மள திருத்திக்கணும், மாத்திக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா அது நம்மளோட குறைகளை காட்டிரும் அப்படிங்கிற பயத்துல தான் நாம அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதை அவாய்ட் பண்ணாம கொஞ்சம் கனிவோட செல்ஃப் லவ் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன் இங்க கைண்ட்னஸ் முக்கியம்னா அதுதான் நம்ம கிட்ட பிடிக்காத விஷயங்களை நாமளே பார்க்கறதுக்கு, சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். கைண்ட்னஸ் கிடைக்கும்போது அது டோபமின் கொடுக்கும். டோபமின் கிடைக்கும்போது நம்ம பிரெயின் கத்துக்க ரெடியா இருக்கும். ஸோ அட்டென்ஷன் மட்டும் இல்லாம கைண்ட் அட்டென்ஷன் தான் முக்கியம். சுருக்கமா சொல்லணும்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது மாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பிளஸ் கைண்ட்னஸ் பிளஸ் அட்டென்ஷன். இந்த மாடலை ஷானா மிலிட்ரியில இருந்து ரிட்டையர் ஆகி ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ல இருக்கிறவங்க கிட்ட ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. போர்ல அவங்க பார்த்த பல விஷயங்கள், செஞ்ச பல விஷயங்கள் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஒரு சப்போர்ட் குரூப்ல இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெத்தடை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் எதுவுமே பேசாம ஷேர் பண்ணாம இருந்தாரு. 2 மாசம் கழிச்சு அவர், நான் போர்ல பார்த்த விஷயங்கள், செஞ்ச விஷயங்கள் ரொம்ப மோசமானது. அதனால நான் சரியாகவே வேண்டாம். சரியாகிறதுக்கு நான் தகுதியான ஆளே இல்ல அப்படின்னு சொல்லி அவரோட மொத்த கதையும் சொல்லி முடிச்சாரு. சுத்தி அந்த சப்போர்ட் குரூப்ல இருந்த எல்லாரும் அவர் சொன்ன விஷயங்களை கேட்டு அவ்வளோ ஷாக் ஆயிட்டாங்க. அவருக்குள்ள எவ்வளோ ஷேம் இருக்குன்னு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சுது. ஆனா யாருமே அவரை ஜட்ஜ் பண்ணல, கமெண்ட் அடிக்கல, குத்தம் சொல்லல.
எல்லாருமே அவரோட வலிய புரிஞ்சு கைண்டா தான் பார்த்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அத பார்த்த அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு தெளிவு வந்துருச்சு. ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நான் முன்னாடி பண்ணினதுக்காக என்னோட வாழ்க்கைய தொலைக்கணும்னு அவசியம் இல்ல. இனிமே நான் என்ன பண்றேன்? நான் எப்படி என்ன மாத்திக்கிறேன்? அப்படிங்கிறது தான் முக்கியம்னு உணர்ந்தாரு. இந்த நேரத்துல அவர யாராச்சும் அவமானப்படுத்தி இருந்தா, அவர் குணம் ஆயிருப்பாரா? கண்டிப்பா இல்ல. சோ எல்லாருக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு ஷேம் தேவையில்ல. கைண்ட் அட்டென்ஷன் இருந்தா போதும். இந்த கைண்ட் அட்டென்ஷன் பிராக்டிஸ் பண்ண தான் வரும். அப்படி ஒரு பிராக்டிஸ ஷானா அவங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவங்க தெரபிஸ்ட் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. டிவோர்ஸ்னால நம்ம வாழ்க்கையில தோத்துட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். தன்னையே வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இத குறைக்கிறதுக்காக அவங்க தெரபிஸ்ட் காலையில எந்திரிச்ச உடனே வேலையா ஐ லவ் யூ ஷானான்னு உனக்கு நீயே சொல்லிக்கோன்னு சொன்னாங்க. இத கேட்டு ஷானாக்கு இது என்ன இப்படி சொல்றாங்க, கொஞ்சம் கிரிஞ்சா இருக்குன்னு நினைச்சாங்க. சரி, ஐ லவ் யூ சொல்ல வேண்டாம், குட் மார்னிங் சொல்லலாம்ல அப்படின்னு தெரபிஸ்ட் கேட்டாங்க. ஓகே, இது கூட ஓகேவா இருக்குன்னு ஷானா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. குட் மார்னிங் சொல்லும்போது ஹார்ட்ல கை வச்சு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. ஒரு வாரம் அப்படியே பண்ணாங்க. பெட்டரா ஃபீல் ஆச்சு. இதுல அவங்க கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஐ லவ் யூ ஷானான்னு சொல்ல ஆரம்பின்னு சொன்னாரு தெரபிஸ்ட். நெக்ஸ்ட் டே கொஞ்சம் தயக்கத்தோட தான் சொன்னாங்க. மேஜிக்கலா எதுவுமே நடக்கல. ஓகே, இத கண்டினியூ பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது தெரியுதா பார்க்கலான்னு டெய்லி பிராக்டிஸ் பண்ணாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு உடம்புல ஒரு நல்ல ஃபீலிங் வந்துச்சு. அவங்க அம்மா, பாட்டின்னு எல்லாரோட லவ்வும் பரவுன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சது. அதுதான் அவங்களோட செல்ஃப் லவ். இந்த ஃபீலிங் எல்லா நாளும் கிடைக்கும். இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷம் தான் அப்படின்னு கிடையாது. பட் என்ன நடந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், இந்த கைண்ட்னஸ், செல்ஃப் லவ் இருக்கும்போது அதை ஈஸியா கடக்க முடியும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். நம்ம எமோஷன்ஸ புரிஞ்சுக்கவும், பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுக்கும் மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப முக்கியம்னு உணர முடியும். நீங்களும் ஷானா மாதிரி டெய்லி காலையில உங்க ஹார்ட்ல கை வச்சு இந்த சின்ன எக்ஸசைஸ பண்ணி உங்க மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்க? என்னென்ன சேஞ்சஸ் உங்களால பண்ண முடிஞ்சதுன்னும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.